வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாக நாம் உடற்பயிற்சி எதுக்காக பண்ணுறோம்? உடற்பயிற்சி பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உடல் நலமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் பண்ணுறோம். ஆனால் அதுவே அளவுக்கு மீறும்போது, அல்லது அருட்தந்தையவர்கள் சொன்ன மாதிரி அளவும் முறையும் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னது மாதிரி, அந்த அளவு முறையில் மாற்றம் ஏற்படும் போது அது நமக்கு எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்தும். இதே நம்முடைய எளிமுறை உடற்பயிற்சி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சாமிஜி அடுத்து வரக்கூடிய இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. அதை நாம் இப்போ கேட்கலாம். கூட தலையை கீழே வச்சுக்கிட்டு மேலே காலை போட்டுக்கிட்டு அரை மணி நேரம் இருப்பாங்க. உற்சாகமாக இருக்கும். அப்போ முதல்ல என்ன நடக்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியல. ஏன்னா தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சா பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியானது, கவர்ச்சி ஆற்றலானது ரத்தத்தை எல்லாம் கீழ் நோக்கி இழுக்கும். வெயிட் ஆஃப், அதாவது இந்த ரத்தத்தினுடைய வலு அத்தனையும் இந்த மூளையில உள்ள டியூப்ஸ், அந்த குழல்களைத்தான் விரிவடைச்சு. இப்படியே அதிகமான நாள் சென்றா விரிகிறது, சுருங்காத போகும். பிளட் கிளாட் எத்தனையோ கட்டங்கள். ஆனா அது கெடுதல் இல்லை, நல்லதே தான். அளவோட இருக்கணும், முறையோட இருக்கணும். பயிற்சி செய்து ஒரு நோய் இருக்கிற போது அதை தீர்த்துக் கொள்ளணும். அதன் பிறகு அந்த பயிற்சியை மறக்காத இருக்கிறதுக்கு வாரத்துல ஒரு 2 நிமிஷம் போறதா அது இருந்தா போதும். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தலைகீழா நிற்கிறாருன்னு சொல்லணும். அந்த மாதிரி பார்க்கிறவங்களாம் அவர் யோகம் செய்கிறாருன்னு சொல்லணும். இந்த மாதிரி மனதில் வச்சுக்கொண்டு மாதிரியான இதெல்லாம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க டெல்லியில ஒரு 20 பேர் வரைக்கும் என்னண்ட ஸ்பாண்டலிட்டிஸ் வருவாங்க. நீங்க என்ன சிரசாசனம் செய்யறீங்களா அல்லது சர்வாங்காசனம் செய்யறீங்களா? ரெண்டும் செய்யறீங்க. ஏன் இந்த ஸ்பாண்டலிட்டிஸ் வராது? இந்த சிரசா, அதாவது சர்வாங்காசனத்துல இந்த கழுத்தும் உடம்பும் இங்க வந்து ஒடியுது. அது அப்படி சிறு வயசுல சரி, 35 மேல வளர்ச்சி குறைகிற காலத்துல அது இருந்தால் அது சிரமம் கொடுக்கும். அந்த இது விலகும். அதுல ஸ்பாண்டலிட்டிஸ்ல அவஸ்தப்படுறவங்க பெரும்பாலும் ஆலாசனம், சர்வாங்காசனம், சர்வசாசனம். இதனால இப்ப நாம் என்ன செய்திருக்கோம்? நம்ம மனவள கலைமன்றத்துல எளிய உடல் பயிற்சி, ரத்த ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3ஐயும் ஒழுங்குபடுத்தும். அதற்கு சிறு வயதிலிருந்து 80 வயதுல 90 வயதானாலும் சரி செய்யக்கூடிய முறையில ஒரு எளிதான உடற்பயிற்சியை வச்சிருக்கோம். அப்போ ரத்த ஓட்ட, காற்றோட்டம் இந்த 3ஐயும் சரிப்படுத்திட்டா அது எந்த வயதான அந்த முறையில உடல் பயிற்சியும் வகுப்பு கொடுத்து எல்லாருக்கும் இலவசமாக, யார் வேணுமானாலும் இலவசமாக வந்து கற்றுக்கிறோம். சிலர் சொல்லலாம், நாங்க 11 ரூபாய் கொடுத்துதான் கத்துக்கிறோம். 11 ரூபாய் மெம்பர் ஆகிறதுக்கு, உறுப்பினர் ஆகிறதுக்கு கட்டணமே தவிர இந்த 11 ரூபாய் கொடுத்துட்டா 1000 வருடம் ஒரு கான்ட்ராக்டா? அது இல்லை. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளணும் என்ற அளவுதான் மன்றம் இருக்குது, மன்றத்தினுடைய அன்பர்கள் இருக்காங்க. ஆனாலும் இந்த நீங்க செய்து கொண்டு நீங்க கற்றுக்கொண்டா ஒவ்வொருவரும் பலருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுல தெரியும். ஒவ்வொருவரும் ஒரு 5 பேருக்கு நீங்க இந்த எக்ஸசைஸும் இந்த தவமும் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஒவ்வொருவர் 5 பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னு சொன்னா 10 ஆண்டுக்குள்ளாக உலகத்துல எல்லாருக்கும் அந்த முறையில நாம் பெற்ற இன்னும் பெருகையில் வையகம் என்ற முறையில ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயலை, ஆற்றலை வளர்த்துக் கொண்டு உடல் நலம் பெற்று, மனவளம் பெற்று, தானும் வாழ்ந்து பிறரையும் வாழவிட்டு வாழ்வோம் வளமுடன் என்று வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீங்களாக நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்து முடிக்கிறேன். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.